இன்றைக்கி நம்ம y is equal to x of log of x minus 1 by x plus 1க்கு dy by dx எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ given எடுத்து எழுதணும் y is equal to x of log x minus 1 by x plus 1. ஸோ xஐ வந்து நம்ம w டேர்மாக எடுத்துக்கலாம், log of x minus 1 by x plus 1 வந்து x டேர்மாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். wx the whole dash is equal to wx dash plus xw dash. ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு dy by dx is equal to x into d by dx of log of x minus 1 by x plus 1 கிடைக்குது. plus log of x minus 1 by x plus 1 into d by dx of x. So dx by dx is equal to 1. ஸோ இந்த d by dx of log of x minus 1 by x plus 1 வந்து சிம்பிளிஃபை பண்ணும். அந்த log வந்து logக்குள்ளே இருக்க x டேர்ம் வந்து u by v ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம u by v the whole dash ஃபார்முலா எடுக்கிறோம். vu dash minus uv dash by v square. ஸோ நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது log of x minus 1 by x plus 1, இந்த x minus 1 by x plus 1 xஆக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by x கிடைக்கும். ஸோ 1 by x minus 1 by x plus 1 கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த x டேர்மை வந்து செயின் ரூல் அப்ளை பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதுக்காக u by v மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ v டேர்மான x plus 1 அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x minus 1 அதாவது 1 மைனஸ் u டேர்மோட இன்டு x minus 1 இன்டு v டேர்மோட டிஃப்ரென்ஷியேஷன். x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு xக்கான டிஃப்ரென்ஷியேஷன் 1, 1க்கான டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ நமக்கு 1 கிடைக்குது டிவைடட் பை v ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 2 by x minus 1 into x plus 1 கிடைக்குது. அண்ட் இந்த வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கிடைச்சது கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து dy by dx is equal to 2x by x minus 1 into x plus 1 plus log of x minus 1 by x plus 1.